أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. கண்ணியத்திற்குரியவர்களே, சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், உலகத்தில் பலமான பொருள் எது என்றால் அது மலையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரம்மாண்டமான பூமியை படைத்து அந்த பூமி அங்குமிங்கும் ஆடாமல் அசையாமல் இருப்பதற்காக வேண்டி மலையை நிறுத்தி பூமியை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். அல்லாஹ் நாடுகின்ற போது மட்டும்தான் அந்த பூமி அசையும். அந்த மலையை விட பலமானது ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இரும்பு இருக்கிறது. இரும்பில் செய்யப்பட்ட ஒளி இருக்கிறதே, அது கடும் பாறையையும் தகர்த்துவிடும் என்றார்கள். இரும்பை விட பலமானது ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறது, அது நெருப்பு. இரும்பை என்ன செய்யும்? இலகுபடுத்தி தன்னுடைய இஷ்டத்திற்கு அது வளைத்து கொள்ளும். இரும்பை வளைக்கின்ற நெருப்பை விட பலமானது ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் அது தண்ணீர். நெருப்பை அணைத்து விடக்கூடிய ஆற்றல் மிக்கது தண்ணீர். தண்ணீரை விட பலமானது எது? அது மேகம். கடலில் இருக்கும் நீரை மேகம் தன் பக்கம் மேல் நோக்கி இழுத்துச் செல்கிறது. மேகத்தை விட பலமானது எது என்பதை சொல்லும்போது காற்று என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. மேகம் ஒரு பக்கம் ஒன்று கூடும், காற்று வந்து அதை என்ன செய்யும்? கலைத்து விடும், அல்லது வேறு ஒரு பக்கம் இழுத்து சென்று விடும். அந்த காற்றை விட பலமானவன் மனிதன். காற்றை என்ன செய்கிறான்? தனக்கு தேவையான விஷயங்களில் அதை பயன்படுத்தி கொள்கிறான். அன்பானவர்களே, அப்படி பார்த்தால் மனிதன் எல்லாவற்றையும் விட பலமானவனா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. போதை இருக்கிறதே, மனிதனையே பலகீனப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றது. ஒரு மனிதனுக்கு போதை ஏற்பட்டு விட்டால் தன் நிலையை மறந்து விடுவான். அதனால் மனிதனுடைய பலத்தை விட போதை பலமிக்கது என்றார்கள். போதையை விட பலமானது ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் ஆம், இருக்கிறது. அது தூக்கம். மனுஷன் தூங்கி எந்திரிச்ச உடனே போதை தெளிந்தவனாக அவன் மாறிவிடுகிறான். அப்போ தூக்கம்தான் பலமானதா அப்படின்னு சொன்னால் அதை விட பலமானது ஒன்று இருக்குது, அது கவலை. மனுஷனுக்கு கவலை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தூக்கம் வராது. அது தூக்கத்தை என்ன செய்யும்? விரட்டி அடிச்சிடும். கவலையை விட பலமானது ஒன்று உண்டு, அதுதான் திக்ர் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். நீங்கள் இறைவனை நினைவு கூறுங்கள், உள்ளத்தில் இருக்கின்ற கவலையை அது போக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகிறார். அன்பானவர்களே, உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது திக்ர். இறை சிந்தனையில் சிறிது நேரமாவது நாம் இருந்து சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பது போன்ற ஏராளமான திக்ர்கள், தஸ்பீகள் இருக்கிறது. அதை நாம் உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஷைத்தானை வீழ்த்துவதற்கு இது ஒன்றுதான் சிறந்த வழி.
ஷைத்தானை நாம் வீழ்த்து விட்டால் இறைவனுடைய நெருக்கத்தை எளிதாக நாம் இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நிச்சயமாக ஷைத்தான் தனது ஆதிக்கத்தை, தனது மூக்கை மனிதனுடைய உள்ளத்தின் மீது வைத்திருக்கிறான். அந்த மனிதன் அல்லாஹ்வை திக்ர் செய்யும்போது ஷைத்தான் பலகீனம் அடைந்து விடுகிறான். அந்த மனிதன் அல்லாஹ்வை மறந்து இருக்கும்போது ஷைத்தான் அவனது உள்ளத்தில் தங்கி விடுகிறான் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ஷைத்தான் என்ன செய்யலாம்? மனிதனை வழிகடிப்பதற்கு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறான். அடியான் இறைவனை திக்ர் செய்து கொண்டிருக்கிறான் என்றால் ஷைத்தான் அவனுடைய காரியத்தை நடத்திடாமல் அவன் பலகீனம் அடைந்து விடுகிறான். அல்லாஹ்வை மறந்திருக்கக்கூடிய மனிதனை எளிதாக ஷைத்தான் என்ன செய்கிறான்? தன் வசப்படுத்தி விடுகிறான். அன்பானவர்களே, இறை திக்ர் இருக்கிறதே அது இறைவனை ஞாபகப்படுத்தும் என்பது மட்டுமல்ல, இறையச்சத்தை உள்ளத்தில் விதைக்கும். இறையச்சம் உள்ளத்தில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மனிதன் சொர்க்கம் செல்வதற்கும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெறுவதற்கும் இறையச்சம் என்பது காரணமாக இருக்கும். தல்ஹா பின் உபைதுல்லா அப்படிங்கிற சஹாபி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஒரு நாள் பகல் நேரம் ஒரு சஹாபி வீட்டிலிருந்து வெளியானார். அந்த சஹாபி தன்னுடைய மேலாடையை கலற்றினார். சுடு மணலிலே தரையில் படுத்து புரண்டார். ஏன் இவர் இப்படி செய்கிறாரு? அப்படி சுடு மணலில் தரையில் படுத்து புரண்டக்கூடிய அந்த மனிதர் தன்னுடைய உள்ளத்தோடு நஃப்ஸோடு அவர் பேசுகிறார், நரகத்தின் நெருப்பை போல இருக்கின்ற இந்த உஷ்ணத்தை நீ நன்றாக சுவைத்துக்கொள். நீ இரவில் எந்த அமலும் செய்யலை, பகல் பொழுதையும் நீ வீணாக்கி கொண்டிருக்கிறாய். இரவில் எந்த அமலும் செய்யாமல் செத்த பிணத்தை போல நீ கிடக்கிறாய். தன்னுடைய மனசோடு அவர் என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் நிழலுக்கு வருகிறார்கள். அந்த மனிதரை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்குறாங்க. நபியை பார்த்தவுடனே அந்த மனிதர் நபி இடத்தில் வருகிறார். நபியே நாயகமே, என்னுடைய மனசு என்னை மீறி செயல்படுகிறது, என்னுடைய மனசு என்னை மீறி செயல்படுகிறது, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது வானத்தின் எல்லா வாசல்களும் உனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னை குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுகிறான். பிறகு அருகிலிருந்த சஹாபாக்களிடத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய சகோதரரிடத்தில் உங்களுக்கு வேண்டியதை தேடிக்கொள்ளுங்கள், எது வேணுமோ நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. உடனே ஒரு மனிதர் எனக்காக வேண்டி துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதரிடத்தில் சொன்னார். பக்கத்தில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எல்லோருக்கும் நீங்கள் துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த மனிதர் அல்லாஹ்விடத்தில் இருக்கரமேந்து துவா செய்தார், இறைவா, இவர்களின் உணவாக தக்குவாவை, இறையச்சத்தை நீ ஆக்கு, இவர்களின் காரியங்கள் அனைத்தையும் நேர் வழியின் மீது ஒன்றிணைத்து விடு என்று அந்த மனிதர் துவா செய்தார். இதை கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யா அல்லாஹ், இவரை நேரான பாதையை நிலைத்திருக்க செய்துவிடு, இவரின் அனைவரின் தங்கும் இடமாக சொர்க்கத்தை ஆக்கிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சாங்க. அப்போ அவருக்கு நேரான பாதை, இவர்கள் அனைவரின் தங்குமிடமாக சொர்க்கத்தை ஆக்கிவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்த செய்தியை ஹயாத்து சஹாபா அப்படிங்கிற கிதாபில் நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, உள்ளம் அமைதி பெற வேண்டும், உள்ளம் இறைவனுடைய திக்ரில் நிலைத்திருக்க வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற வேண்டும், இறைவனுடைய இறை தூதருடைய முஹப்பத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய நஃப்ஸை என்ன செய்யணும்? முதல்ல நாம் கட்டுப்படுத்தணும்.
உள்ளத்தோடு போராடுவது இருக்கிறது, இதுதான் யுத்தங்களில் பெரிய யுத்தம். ஒரு கடுமையான யுத்தம் நடந்து முடிந்து சஹாபாக்களும் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகின்ற நேரம் சஹாபாக்கள் நபி இடத்துல பேசுகிறாங்க, யார சொல்லலாம், ரொம்ப கடுமையான போராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அதை விட ஒரு பெரிய யுத்தம் இருக்குதுன்னாங்க. அது என்ன யுத்தம்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அது உள்ளத்தோடு போராடுவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்தி அல்லாஹ் விரும்புகின்ற வழிக்கு கொண்டு வருவது இருக்கிறதே, அது பெரிய ஒரு யுத்த களம். அன்பானவர்களே, அந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவதற்கு திக்ர் என்பது முக்கியமான காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம் சந்ததிகள் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் தந்து இறைவனுடைய நினைவில் நாம் எல்லாம் இருந்து இறை தூதருடைய வழியில் நாம் என்றென்றும் நடந்திட இல்லாமல் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.